உங்களுடைய மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஒன்றும் இல்லை, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளில் வந்து நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதில் வந்து செட்டிங் போடாமல் சும்மா அவங்ககிட்ட போய் பழகுங்க. உங்களுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் நம்ம எப்படி மதிப்போட வாழணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறீங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, நான் அப்படி தான் பண்ணேன். என்னன்னா, என்ன முதல்ல நான் மதிப்பேன். அவங்க எப்படியெல்லாம் மதிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை நானே என்ன கெத்தா நினச்சிக்குவேன். நம்ம சூப்பர்ல, நம்ம நேர்மையாக இருக்கிறோம்ல, நம்ம உண்மையாக இருக்கிறோம்ல, அதே மாதிரி மற்றவங்க மதிக்கிற மாதிரி நானாக கற்பனை பண்ணிக்குவேன். அப்போது நம்ம கற்பனை பண்ணி நம்ம மதிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் மற்றவங்க மதிக்கணும்னா நம்ம நல்லா வாழ்ந்தா மட்டும்தான் மற்றவங்க மதிப்பாங்க. அப்போ நம்ம மற்றவங்க மதிக்கணும்னு ஆசைப்பட்டாவே நம்ம நல்லா வாழ ஆரம்பிச்சிருவோம். நம்ம நல்லா வாழணும்னா நம்மளுடைய பிஸ்னஸோ நம்மளுடைய வேலையோ அதை சரியாக செய்ய ஆரம்பிப்போம். சின்சியராக இருந்தாவே அந்த வேலையை செஞ்சாவே ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு வந்து பணம் வரப்போகுது. பணம் வந்ததுன்னா நம்மளுடைய குவாலிட்டி மாறப்போகுது. நம்மளுடைய குவாலிட்டி மாறும்போது மரியாதை, அந்தஸ்து நிச்சயமாக யாராக இருந்தாலும் மாறும். அந்த அந்தஸ்து மாறுறதுக்கு அங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய ஜாதி மதமோ நம்மளுடைய அழகோ எதையுமே தேவையே கிடையாது.